ஹலோ காய்ஸ், அழகு அழகில அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகுது. யாருக்குன்னு சொன்னால் சுரேஷுக்கும் அதே மாதிரி மதிக்கும் பெரிய பிரச்சனை ஆகுது. சுரேஷுக்கு மதி ஹாஸ்பிட்டலில் நடந்து கொண்ட விதமே சுத்தமாக பிடிக்கலை. இவ என்ன பெரிய ஆளா, என்னட்டு இப்படியெல்லாம் நடந்திருப்பா, இன்றைக்கு விளக்கு காம வரல என்றுட்டு பெரிய பிரச்சனையை எடுக்கிறாங்க. மதி இவங்க என்ன என்ன கேட்குறது என்ற மாதிரி அலட்சியமாக இருக்கிறாங்க. இருந்தாலுமே சுரேஷ் விடலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நீ யாரடி என்னுடைய மாமாவை இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு, நீ யாரடி என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது என்ற மாதிரி கேட்குறாங்க. யாரை என்ன சொன்ன என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை போயா என்ற மாதிரி சொல்லிட்டு போனீங்க, என்ன நினச்சிட்ருக்குற, அவர் என்ன பெரிய ஆள் தெரியுமா, நான் இப்படியெல்லாம் அவரை மதிக்கிறேன்னா தெரியுமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ யாரை என்றாலும் மதிக்காமல் போ, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவன் யார் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அவனா, எப்படி நீ இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எப்படி சொல்கிறது, ஒரு ரவுடிக்கு இந்த மாதிரி தான் சொல்ல முடியும், நல்லவனாக இருந்தால் நல்ல விதமாக அவனை சொல்லலாம், சொல்கிறக்கு எதுவும் இல்லையே என்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சுரேஷுக்கு பயங்கர கோபம் வந்துட்டுது. என்ன நினச்சிட்டு இருக்கிற, கேட்குறக்கு ஆக்களில் நினச்சியா, என்ன வேணாலும் பண்ணுவியா என்ற மாதிரி சத்தம் போட்டு கத்துறாங்க. இப்படி கத்துறது யாருக்கு கேட்குதுன்னு சொன்னால் அழகுக்கும் கேட்குது, அதே மாதிரி சுரேஷோட அம்மா அப்பாவுக்கும் கேட்குது. என்ன இது சத்தம், இப்போ தானே 2 பேரும் ஹாஸ்பிட்டலால் வந்தாங்க, அதுக்கிடையில் என்ன சத்தம் கேட்குது, இன்னுமே அவங்க சாப்பிடவே இல்லை, அதுக்கிடையில் சத்தம் போடுற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்தது, அழகு என்ன பிரச்சனைன்னு பாரு என்ற மாதிரி கேட்குறாங்க. அச்சோ, நான் எப்படி எங்கே பார்க்குறது என்ற மாதிரி அழகு நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அழகுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால் அவங்க அதை பார்க்கவே இல்லை. மதி சொல்லாட்டிலுமே ரேவதி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், என்ன இந்த மாதிரி மதி நல்ல துணிச்சலான பொண்ணா எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் என்ற மாதிரி சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய ஹஸ்பண்டை போயா என்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ற மாதிரி ராஜன் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் சாப்பிடவே இல்லை, என்னமோ ஜோதிச்சிட்டே இருந்தாங்க. நான் சாப்பிட வர சொல்லி கேட்கும்போது கூட, இல்லை எனக்கு சாப்பாடு வேணான்ற மாதிரி சொன்னாங்க. என்ன உடம்பு முடியாமல் இருக்கா, ஏதாவது தேவையான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை என்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் யாரோடையோ ஏதோ பிரச்சனை என்று மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் மதி பேசினதால தான் இவ்வளவு கோவத்தில் இருக்கிறாங்க என்ற மாதிரி எனக்கு தெரியல. மனசுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, மற்றவங்களையெல்லாம் எவ்வளவு திமிராக பேசுகிறவங்க, ஊரில் இருக்கிறவங்களையெல்லாம் அடக்கி ஆள்றவங்களை அடக்கி பேசுகிறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க பார்த்தியா என்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அழகுக்கு ரேவதி சொல்லிட்டாங்க. அதை நினச்சி அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ சிரித்தா அத்தை மாமா என்ன நினைப்பாங்க, என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது, நீ சிரிக்கிறியான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நான் சிரிக்கிறதுக்குரிய விஷயமே வேறையே, என்ன பண்ணுறது என்ற மாதிரி அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மதியோட அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன நடக்குது, என்ன பிரச்சனை என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மதி சொல்கிறாங்க, நான் இந்த பிரச்சனையும் பண்ணல அத்தை, உங்களோட பையன்தான் ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க, ஏற்கனவே பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க போல இருக்குது, அதனால தான் அந்த பிரச்சனையை நினச்சி இங்கேயுமே பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க யோசிக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் திமிரா பேசுதேன்ட்டு, என்ன பேசிகிட்ருக்குற, இப்போ தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சுரேஷ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன நடந்தது தெரியுமாம்மா, மாமா இவ மரியாதை இல்லாமல் பேசிட்டா, போயா என்ற மாதிரி பேசிட்டா. என்னது, தங்கராசுவா அப்படி சொல்லிட்டாளா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாவே என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் சொன்னேன், அவருக்கு என்ன மரியாதை, அவர் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டலில் நான் என்னுடைய அப்பா பார்க்க போயிருந்தேன், அங்கே அப்பா இருக்கிற நிலைமையை பார்த்து நானே ரொம்ப கவலையில் இருந்தேன், இது பத்தாதுக்கு இவரோட மாமா எனக்கு அட்வைஸ் பண்ணுறார், அவரோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு, எனக்கு அறிவு இல்லையா, எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தெரியாதா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாங்க என்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவர் வீட்டில் எப்படி நடந்து கொள்ளணும், சுரேஷோடு எப்படி நடந்து கொள்ளணும், நீ ஆட்டோ பிடிச்சி வந்தியாமே, ஆட்டோவில் எல்லாம் வரக்கூடாது, பைக்கில் தான் வந்திருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே, நீ ஆட்டோ பிடிச்செல்லாம் போகலையே, பைக்கில் தானே போனேன், பைக்கில் தானே வந்த, அதுக்கப்புறமா எதுக்கு அவன் அப்படியெல்லாம் கேட்டான் என்ற மாதிரி கேட்குறாங்க.
இல்ல, இல்ல. நான் வந்து ஆட்டோல போய் ஆட்டோல தான் வந்தேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்ப சுரேஷ் எப்படி உன்னோட வந்தான்ற மாரி வந்து கேட்குறாங்க. அவங்க எங்க வந்தாங்கன்றத நான் பார்க்கலன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற? வந்து 2 நாள்லயே இப்படியெல்லாம் பேசுவியான்ற மாரி வந்து கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து மதி சொல்றாங்க, "இங்க பாருங்க உங்களோட பையனோட பைக்ல தான் நான் போயிருந்தேன். அவங்க வந்து பைக்க வந்து சரியா ஓட்டல. அவங்க ஓட்டுற விதத்த பார்க்கும்போது, எனக்கு ஏதாவது வந்து விபத்து வந்துருமோன்ட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, இறங்கி ஆட்டோல போயிட்டேன். அது மட்டும் இல்லாம, அங்க போனதுக்கப்புறமா என்னுடைய பாட்டுல நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு தான் வந்தேன். இதுக்கிடையில இவர் எதுக்கு கோவப்படுறாரு? இவரோட மாமா எதுக்கு கோவப்படுறாரு? இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களோட கோவம் அவங்களோட, அவங்களோட பிரச்சனை அவங்களோட, அவங்களோட திமிர் அவங்களோட. இதெல்லாம் எனக்கு சரி வராது. என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு இந்த வீட்டுல எல்லாரையும் அனுசரிச்சு தான் போகணும்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது நான் ஏதாவது தப்பு பண்ணினா, அந்த தப்ப திருத்தத்தான் வேணும். ஆனா எந்த தப்புமே பண்ணாம, தாங்க தப்பு பண்ணிட்டு, என்ன வந்து தங்களுக்கு அடங்கி போகணுமெண்டா, அது என்றைக்குமே இந்த மதிக்கிட்ட முடியாது என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது அழகு ஒளிச்சு நின்று பார்த்து சிரிக்கிறாங்க. "என்ன இது மதி இப்படி பேசுறாளே! நான் இந்த அளவு தூரத்துக்கு இவள எதிர்பார்க்கவே இல்ல." என்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, "சுரேஷ் நான் வந்து இதுக்கு மேல அட்வைஸ் பண்ண விரும்பல. நீயே சொல்லி வை" என்றிட்டு அவங்க பாட்டுக்கு தன்னுடைய ஹஸ்பண்ட்ட போய், "என்ன இந்த பொண்ணு இவ்வளோ திமிரா பேசுது? என்னுடைய பையனோட தான் இப்படி திமிரா பேசுதுன்னு பார்த்தா, அங்க ஹாஸ்பிட்டல்லேயும் வந்து அவனோட மாமாவோடையும் அப்படி பேசிட்டு வந்திருக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்குது இந்த மனசுல?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது மதி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வெளியில வந்துடுறாங்க. வரும்போது வந்து அழகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்ன மதி ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆச்சு?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "அதுவா ஒரு சில பேர் பிரச்சனைக்கு வந்தாங்க. அவங்களோட பிரச்சனையெல்லாம் நான் காதுல விழுத்தவே இல்ல. அவங்களோட பிரச்சனை அவங்களோட, என்னுடைய பிரச்சனை என்னோட" என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சுரேஷ் வராங்க. "என்னடி சொன்ன? இப்ப என்ன சொன்ன?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "நான் என்ன சொன்னா உனக்கு என்ன?" என்ற மாரி வந்து அவங்க கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சுரேஷ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, "பாருங்க இவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ மரியாதை இல்லாம நடந்தாங்க தெரியுமா? ரோட்டில வாரவங்க, போறவங்க எல்லாம் எங்கள பார்த்து எவ்வளவு கேலி பண்ற மாரி இவங்க நடந்தாங்க தெரியுமான்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது, அழகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இங்க பாருங்க பைக்ல நீங்க போகும்போதே, நீங்க வந்து கோவப்படுற மாரி நடந்து கொண்டீங்க. கொஞ்சம் வந்து நீங்களும் பொறுமையா இருந்திருக்க வேண்டாமா? அவ வந்து தன்னுடைய அப்பாவ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்கன்ற கவலையில வந்திருந்தா. அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த மாரி வந்து முரட்டுத்தனமா நடக்கக்கூடாது தானே!" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "அதுதான் நான் வந்து பைக்லயே போனேனே! பைக்கே வச்சுட்டு நான் அப்படியே அங்கேயே இருந்தேன். இவ வரும்போது வரும்போது கூட்டிட்டு வரலாம்ன்னு இருந்தேன். ஆனா வந்து இவ வரவே இல்ல தெரியுமான்ற மாரி வந்து சொல்றாங்க. எப்படி வருவா? நீங்க வந்து கோவமா நடந்தா எப்படி வருவா? எல்லாரும் ஒரே மாரி இருப்பாங்களா? என்ன நீங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. நல்லா கேளு அழகு, நல்லா கேளுங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்ன மாரி, இங்க பாருங்க உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இந்த மிரட்டல வேற யார் கூட வச்சுக்கொள்ளுங்க. என்னோட சரி வராது. சரியா? வீட்டிலயா இருந்தாலும் சரி, வெளி இடத்துலயா இருந்தாலும் சரி, என்ன மிரட்டி என்ன வந்து அடிபணிய வைக்கலாமான்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆள் இல்ல இந்த மதி என்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது சுரேஷ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இப்படி எப்படி வந்து இவளுக்கு வந்து அட்வைஸ் பண்றது? எப்படி வந்து இவள திருத்துறதுன்னு தெரியலன்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரேவதியோட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து ஜோதிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த மதிக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்ன பார்த்து பொய்யான்னு சொல்லிட்டா. அதுவும் வந்து சுரேஷுக்கு முன்னால சொல்லிட்டா. பக்கத்துல வந்து ராஜன் வேற நின்டா. அவன் என்ன நினைச்சிருப்பான்? ராஜா என்ன மன்னிப்பா மதிப்பானா? இவ ஏன் இதுக்கு இப்படி பண்ணா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து நான் எவ்வளோ மிரட்டிட்டு இருக்கிறேன். இவ போய் இப்படி பண்ணிட்டாளே! ச்சே! இனிமே என்ன மதிக்கவே மாட்டா போல இருக்கே! நான் என்ன பண்ணினேன்? அட்வைஸ் தானே பண்ணேன். நீ அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் தானே பண்ணேன். அத கேட்டுட்டு போக வேண்டியது தானே! அதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுறான்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது ரேவதி வந்து கிட்ட வராங்க. "என்னங்க, என்ன யோசிச்சுட்ருக்கிறீங்க?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "நான் என்ன யோசிச்சா உனக்கு என்ன?" என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க, சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து ரேவதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, "நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நடந்தது? யார்ட்ட ஏச்சு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். வீட்டில என்ன மாரியெல்லாம் மற்றவங்களோட வந்து மோசமா நடந்து கொள்ளுவீங்க, ஏசுவீங்க. என்ன கேட்டாலுமே ஏசுவீங்க. இப்ப பார்த்தீங்களா, அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு
ஒரு வார்த்தையில் உங்களை வந்து இப்படி யோசிக்க வச்சுட்டு போயிட்டா. இப்படியே யோசிச்சுட்ருங்க. நான் ஏதோ நினைச்சேன், உங்களுக்கு உடம்பு முடியலை போல இருக்குது, பாவம் அன்றிட்டு தான் நான் வந்து கேட்டேன். இப்போ தானே தெரியுது, யாரோ ஒரு பொண்ணுகிட்ட ஏச்சு வாங்கிட்டு தான் இவ்வளோ வேதனையில் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. இனி இப்படியே இருங்க, நான் இதுவும் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு பசிச்சா சொல்லுங்கள், நான் சாப்பாடு கொண்டு வந்து தாரேன்னுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எந்த சந்தோஷத்தை வேறு யார்கிட்ட சொல்லி கொண்டாடுறது என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ரேவதியோட மாமியார் கேட்குறாங்க, என்ன இன்னும் என்னுடைய பையன் சாப்பிடலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியல அத்தை, காலையிலேருந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, கூப்பிட்டாலும் வந்து சாப்பிட வரமாட்டேன்றாரு, நீங்கள் கேட்டு பார்க்குறீங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னது, காலையிலேருந்தே யோசிச்சுட்டு இருக்கிறானா? அப்படி இருக்க மாட்டானே, என்ன நடந்திருக்கும் என்ற மாதிரி வந்து அவங்க யோசிச்சுட்டு போகிறாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறதுக்கு. இதை வந்து அவங்களோட மகன் சொல்லுவாங்களா, அல்லது போனால் சுரேஷ் வந்து என்ன நடந்ததுன்றதை இவங்கண்ட வீட்டை சொல்லுவாங்களா, மதி வந்து இதுக்கப்புறமா வந்து அமைதியாக போவாங்களா, இல்லை நீ என்ன சொல்கிறது, நான் இந்த மாதிரி தான்ன்ற மாதிரி வந்து நடந்து கொள்ளுவாங்களான்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.